எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க சுமார் 64 வருஷமா இருந்த ஒரு திட்டக்குழுவை மாத்திட்டு அதுக்கு பதிலா ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. அதுதான் நிதி ஆயோக். அது எப்படி இந்தியாவோட வளர்ச்சி பயணத்தையே மாற்றி அமைச்சதுன்னு நாம இப்போ ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த பழைய திட்டமிடல் சக்தி ஏன் மாற்றப்பட்டது, அடுத்து நிதி ஆயோக்கோட புதிய ரூல் புக் என்ன சொல்லுது, அப்புறம் வெறும் ஐடியாவா இருந்தத எப்படி ஒரு பெரிய தாக்கமா மாத்துனாங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு கடைசியா 2047ல இந்தியா எப்படி இருக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். 60 வருஷத்துக்கும் மேல இந்திய பொருளாதாரத்தை வழிநடத்தின ஒரு அமைப்ப திடீர்னு ஏன் மாத்தணும்? அப்படி என்ன ஒரு தேவை வந்தது? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 1950ல ஆரம்பிச்சது திட்டக்குழு. பல வருஷமா இந்தியாவுக்கு என்ன தேவைன்னு டெல்லியில உட்கார்ந்து 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா முடிவு பண்ணாங்க. ஆனா காலம் போக போக இந்த ஒரே சட்டை எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை செட் ஆகல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு இல்லையா? ஆனா இந்த அமைப்பு அது புரிஞ்சுக்கலன்னு நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிம்பிளா சொல்லணும்னா, திட்டக்குழு ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி மேல இருந்து ஆர்டர் போட்டு மாநிலங்களுக்கு காசு மட்டும் கொடுப்பாங்க. ஆனா நிதி ஆயோக் அப்படி இல்ல. அது ஒரு பார்ட்னர் மாதிரி எல்லா மாநிலங்களையும் ஒன்னா உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களோட சேர்ந்து திட்டங்களை உருவாக்குது. அதாவது கீழ இருந்து மேல. இது வெறும் ஃபண்ட் கொடுக்கற ஏஜென்சி இல்ல, இது ஒரு திங்க் டேங்க். சோ இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு பதிலா வந்ததுதான் நிதி ஆயோக். இது வெறும் பேர் மாத்தம் கிடையாது, இந்தியாவோட ஆட்சி முறையிலே ஒரு பெரிய மாற்றம். இவங்களோட புது பிளேபுக் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நிதி ஆயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். இதோட முக்கியமான வேலையே நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதில்ல, நாட்டுக்கு வழிகாட்டுறது, ஒரு பாலிசி திங்க் டேங்கா செயல்படுறது தான். இதோட இதயமே இந்த கூட்டுறவு கூட்டாட்சிங்கிற ஐடியா தான். முன்னெல்லாம் மத்திய அரசு அப்பா மாதிரியும் மாநில அரசுகள் பிள்ளைகள் மாதிரியும் இருந்த ஒரு உறவு. ஆனா இப்போ 2 பேருமே சமமான பார்ட்னர்ஸ், டேபிளோட 2 பக்கமும் உட்கார்ந்து பேசுறாங்க. இதுதான் அந்த ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட். நிதி ஆயோக் பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யுது. இது பாலிசி உருவாக்குறதோட நிக்கிறதில்ல, மாநிலங்களை ஒன்னா சேர்த்து வேலை செய்ய வைக்குது, திட்டங்கள் சரியா போதான்னு மானிட்டர் பண்ணுது, புது புது ஐடியாஸ்க்கு ஒரு ஹப்பா இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா புள்ளிகளையும் இது ஒன்னு சேர்க்குது. சரி, ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? அதை எப்படி நிஜமா மாத்துறாங்க? மாற்றத்தை கொண்டுவர நிதி ஆயோக் பயன்படுத்துற அந்த ஸ்பெஷல் டூல்ஸ், அந்த கருவி பெட்டியில என்னெல்லாம் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்கதான் நிதி ஆயோக்கோட ஒரு பெரிய பார்வை தெரியுது. நம்ம நாட்டுல நடக்கிற வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம் மாதிரியான திட்டங்களை ஐக்கிய நாடுகள் சபையோட உலக அளவிய இலக்குகளோட இணைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டு வளர்ச்சி உலக அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு கச்சிதமான பிளான். இது அவங்களோட அணுகுமுறைக்கு ஒரு சூப்பர் உதாரணம். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமா நாட்டிலே ரொம்ப பின்தங்கி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை குறிவச்சு அந்த மாவட்டங்களோட வளர்ச்சியை வேகப்படுத்துறாங்க. சுகாதாரம், கல்வி, விவசாயம்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறாங்க. இவங்களோட இன்னொரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? டேட்டா, அதாவது தரவுகள். நிகழ்நேரத்துல கிடைக்கிற டேட்டாவை வச்சு ஒவ்வொரு மாநிலமோ ஒவ்வொரு மாவட்டமோ எப்படி செயல்படுதுன்னு ட்ராக் பண்றாங்க. இது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியையும் உருவாக்குது. நீயா நானான்னு பாத்துடலான்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ஓகே, இவ்ளோ திட்டங்கள், இவ்ளோ உழைப்பு, இதனால உண்மையிலே ஒரு மாற்றம் வந்ததா? அதோட ரிசல்ட் என்ன? வாங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 13.5 கோடி. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு தலைமுறையோட மாற்றம். இத்தனை கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அதுவும் வெறும் பண வறுமை மட்டும் இல்ல, கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம்னு பல பரிமாணங்கள்லயும் முன்னேறியிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சாதனை. 10 கோடி வீடுகள்ல இனிமே விறகடுப்பு புகை கிடையாது. அதுக்கு பதிலா சுத்தமான சமையல் எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால பெண்களோட ஆரோக்கியம் மேம்படுறதோட சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இது ஒரு டபுள் பெனிஃபிட். கிட்டத்தட்ட 15 கோடி குடும்பங்களுக்கு அவங்க வீட்டுக்கே பாதுகாப்பான குடிநீர் குழாய் மூலமா வருது. இது பொது சுகாதாரத்துல ஒரு புரட்சினே சொல்லலாம். நோய்கள் குறையும், மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். மாற்றம்ங்கிறது ஒரே ஒரு துறையில மட்டும் நடக்கல.
இங்க பாருங்க, சமூக அளவுல கோடிக்கணக்குல கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியா சாலை போக்குவரத்துல முதலீடு 500% அதிகரிச்சிருக்கு. சுற்றுச்சூழல்னு பார்த்தா மாற்று எரிசக்தி மூலமா மின்சார உற்பத்தி அம்பும் அதிகமாயிருக்கு. சரி, இதுவரைக்கும் நடந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனா இதோடு முடியல. இனிமே என்ன? நீத்தி ஆயோக்கோட வழிகாட்டுதல்ல இந்தியாவுக்கான அடுத்த பெரிய இலக்கென்னன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களோட அல்டிமேட் விஷன், வளர்ந்த பாரத் அட் 2047. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 வருஷம் ஆகிற 2047க்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த லட்சியம். சில முக்கியமான குறியீடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது MPI, அதாவது தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குது. ஒரு குடும்பத்தோட வருமானம் மட்டும் அதிகரிச்சா போதுமா, இல்ல அவங்களோட வாழ்க்கை தரம் உண்மையிலே நல்லா இருக்கான்னு இது பாக்குது. அதோட ரிசல்ட்ஸ் என்ன தெரியுமா? பல்வரிமான வறுமை 24.85% வெறும் 14.96% குறைஞ்சிருக்கு. இது நிஜமாவே நம்ம நாடு ஆரோக்கியமா வளர்ந்துட்டு வரதுக்கான ஒரு பெரிய அடையாளம். அடுத்தது, குளோபல் லெவல்ல நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு பார்க்கலாம். இந்த SDG குறியீடு இருக்கு இல்லையா, அது நம்ம நாட்டோட நீடித்த வளர்ச்சிக்கும் சமத்துவத்துக்குமான ஒரு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் மாதிரி. இந்த சார்ட்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி. ஒரு நிலையான நீடித்த எதிர்காலத்தை நோக்கி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா உறுதியா முன்னேறிட்டு இருக்கிறத இது தெளிவா காட்டுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை நமக்கு காட்டுது. அதுக்கு பேரு போட்டி கூட்டாட்சி. சிம்பிளா சொல்லணும்னா, வளர்ச்சியில ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்தோட ஒரு ஹெல்த்தியான போட்டியில ஈடுபடுறாங்க. இதுல கேரளா, உத்தராகண்ட் மாதிரியான மாநிலங்கள் தான் டாப்ல இருக்காங்க. அடுத்து, இந்திய புத்தாக்க குறியீடு. இது ரொம்ப முக்கியம். நம்மளோட மேக் இன் இந்தியா கனவை நனவாக்க எந்தெந்த மாநிலங்கள் புதுமைகளை புகுத்துறதுல சூப்பரா இருக்காங்கன்னு இது ஒரு ரேங்கிங் போடுது. அடுத்தது EPI, அதாவது ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கிளியரான ரோட் மேப்பை கொடுக்குது. உலக அளவுல தங்களோட ஏற்றுமதியை எப்படி அதிகரிக்கலான்னு இது ரொம்ப துல்லியமா வழிகாட்டுது. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த குறியீடு ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி வேலை செய்யுது. இது மூலமா மாநிலங்கள் அவங்களோட பொது சுகாதார அமைப்புகளை இன்னும் எப்படி பெட்டரா மாத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஊக்கமும் கிடைக்குது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு ஜெனரல் செக்கப் மாதிரி. இப்ப வாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட ரூமுக்குள்ள போலாம். இங்க ரொம்ப குறிப்பான பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட சில கருவிகளை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப டார்கெட்டடான டயக்னாஸ்டிக் டூல்ஸ். உதாரணத்துக்கு, நிதி ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இல்ல வடகிழக்கு மாநிலங்களோட பிரத்யேக தேவைகள் என்ன, இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை ரொம்ப ஆழமா பார்க்க இது உதவுது. இந்த புது கருவிகள்ல ஒன்னோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. ஜனவரி 2025ல அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சுகாதார குறியீட்டின்படி நிதி நிர்வாகத்துல ஒடிசா ஒரு மாடல் ஸ்டேட்டா இருக்கு. ஒரு நோயை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி நிஜமான ஆக்ஷனா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த ஆக்ஷன் பிளான். விருப்ப மாவட்டங்கள் திட்டம்னு ஒன்னு இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களை குறிவச்சு அவசர சிகிச்சை மாதிரி தீவிர கவனம் செலுத்தி அவங்கள முன்னேத்துது. இந்த மேற்கோள் பாருங்க, இதுதான் இதோட மொத்த தத்துவத்தையும் அழகா சொல்லுது. எதை அளவிட முடியுமோ அதை நிர்வகிக்கவும் முடியும். அதாவது இந்த குறியீடுகள்லாம் வெறும் ரிப்போர்ட் கார்டு கிடையாது, இது மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான பவர்ஃபுல் கருவிகள். இந்த டார்கெட்டட் அப்ரோச் இதோட நிக்கல. எதிர்காலத்துல நமக்கு வரப்போற ஒரு பெரிய சவால் தண்ணீர் பாதுகாப்பு. அதை சமாளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை குறியீடு ரொம்பவே உதவுது. அப்போ இதிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ், அதாவது தரவுகளை வச்சு ஆட்சி பண்ற முறை முன்னேற்றத்துக்கான பாதையை மாத்தி அமைக்குது. எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையா, இன்னும் சரியா சொல்லணும்னா டார்கெட் செஞ்சு செயல்பட வைக்குது.